ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். 2022 50 கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் வந்து பார்த்துட்ருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நமக்கு அடுத்தது எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்க்குறோம். 15 மினிட்ஸ் தான் வீடியோ இருக்கும். 50 கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம் ஈஸியாக. வாங்க பார்க்கலாம். கதிர் ஈன இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும்னா எப்படி கிடைக்கும்னா கதிர் ஈனன்னு கிடைக்கும். எப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கு, நிலைமொழி வருமொழின்னு சொல்லி நம்ம எப்பயுமே வந்து பிரிச்சுக்குவோம். அப்போ நிலைமொழியில் இரு வந்து வந்திருக்கு, கடைசி எழுத்து பார்ப்போம். வருமொழியில் முதல் எழுத்து வந்து பார்ப்போம். இப்போ இரு கூட்டல் ஈ தான் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா ரீ அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அருந்துணை இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படின்னா அருமை கூட்டல் துணை. சரியா? மை வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், பண்பு பெயர் விதிப்படி. ஓகேவா? அதாவது பண்பு பெயர் புணர்ச்சி விதிப்படி இந்த மை வந்து கெட்டு, சரியா, நமக்கு எப்படி வரும்னா அருந்துணை இந்த மாதிரி வந்து வரும். ஓகேவா? அருந்துணைன்னு சொல்லி வரும். என் தமிழ் நான் இதை வந்து நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பிரியும். சரியான நிறுத்தற் குறிகளை இட்டு எழுத சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது. ஓகேவா? இந்த இடையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்மா வந்து கரெக்டாக போட்டு எழுதிட்டு அதை சென்டென்ஸை முடிக்கும் போது புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டு. எதிர்ச்சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தூற்றுதல்னா என்ன அப்படின்னா நமக்கு பொருள் என்னன்னு தெரியணும். தூற்றுதல்னா என்ன, நமக்கு பொருள் இகழ்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இகழ்தலுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா போற்றும்படி அப்படின்னு சொல்லணும். அது போற்றுதல், அதை நம்ம சொன்னோம்னா போற்றும்படி அப்படின்னு சொல்லி வரும். தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆழி கடல் ரைட்டு, நாவாய் கப்பல் ரைட்டு, பனினா என்ன கொடுத்துருக்காங்க, வேலையும் கொடுத்துருக்காங்க. பறவை, இந்த பறவை கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறது தான். பறவைன்னா நமக்கு என்ன, கடல் தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பறவை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஓகேவா? அடுத்தது பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புல் பறவை ரைட்டு, இந்த புல் ரைட்டு, இந்த பறவை நான் பறக்கிறது ரைட்டு, இந்த பனினா குளிர். சரிங்களா? இந்த பனினா என்ன வரும், வேலை. அப்போ வேறுபட்ட பொருளை வந்து தருது. ஸோ இது வந்து வராது. இதில் தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. போற்றார் பகைவர் ரைட்டு, கிளை உறவினர் ரைட்டு, அளந்தவர் வறியவர் ரைட்டு. பேதையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில்லாதவரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேதையர் அப்படின்னு சொல்லுவோம். அறிவில்லாதவர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அறிவுடையார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தப்பு. என்ன கேட்குறாங்க, தவறான இணை. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. எடுத்தெழுதலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முல்லைக்கு தேர் தந்தும் மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் வள்ளல் வேல்பாரி. சரிங்களா? வினை எச்சத்தை தொடர்ந்து அங்கே வல்லினம் வந்து மிகும். ஓகேவா? முல்லைக்கு, ஓகேவா, ஊ வந்திருக்கா. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன படிச்சிருக்கோம், வல்லினம் மிகும் சொல்லி படிச்சிருக்கோம். அந்த இடத்துல இட்டு வந்திருக்கு. ஓகே, வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்தது இது பாருங்கள், 4வது ஆப்ஷன் பாருங்கன்னா புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணினான் குமணன் வள்ளல். சரிங்களா? அகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடியும் நமக்கு வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அகர ஈற்று வினையச்சம் என்ன, தர துணிந்தான். ஓகேவா? இதுக்கு பின்னாடி நமக்கு என்ன படிச்சிருக்கோம், வல்லினம் மிகுன் படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ ஆன்சர் 1, 4 சரி. பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாத சொல் என்னன்னு பார்க்கலாமா? தமிழ் 3, திராவிட மொழி குடும்பத்தில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க 9th. மலையாளம்னா 3, துளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஜி, தெலுங்குனா என்ன கொடுத்துருக்காங்க, மூருன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நமக்கு என்னது, பொருந்தாதது. மூறு வந்து வராது, என்னன்னு வரும்னா மூடுன்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்தது மரபு பிழைகள், தொகை மரபு பிழையற்ற சொல்லோட இணைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லலாம், ஆட்டு மந்தை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். மரபு பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. நீக்கி எழுதாமா, மயில் கத்த குயில் பாடியது அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். மயில் என்ன பண்ணும், அகவும், குயில் என்ன பண்ணும், பாடும். இது நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல். திசீஸ் அப்படின்னு என்ன வரும், ஆய் வேடுன்னு வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆய் வரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்பளன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சினை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எம்பளன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இன்டலாக்சுவல்னா என்னன்னு சொல்லி நீங்கள் என்ன கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதில் கரெக்டானது சாம்பர்னா அறை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. இன்டலாக்சுவல் மட்டும் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஒளி மரபுகளை பிழை திருத்த சொல்லியிருக்காங்க. அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும். இதுதான் சரியான ஒளிமரபு. ஓகேவா? மயில் அகவும் ஆந்தை அலரும், அடுத்தது சேவல் என்ன பண்ணும், கூவும். கரெக்டாக நம்ம இது இப்படி எழுதணும்.
ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம அடிக்கடி பார்த்ததான் இந்த பனி அப்படின்னா குளிர்ச்சி. இப்போ முன்னாடி ஒரு கொஷினில் கூட பார்த்தோம். இந்த பனி அப்படின்னா வேலை. கரெக்டாக இதுதான் வந்து பொருந்திருக்கு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும் அப்படின்னா இது எல்லாமே என்னென்னா அடிப்பகுதியை வந்து குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகளை வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருப்போம். அதுதான் கொடுத்துருக்காங்க. போது, அரும்பு, வீச்சம்மல் இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்கும்னா பூவோட நிலையை வந்து குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தங்கம், நம்பிக்கை, ஞாயிறு, விடுதலை. எந்த வரிசைப்படி அடுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள். இங்கு, இத்து, இந்து, அடுத்தது இவ்வு. இந்த வரிசைப்படி தான் இது வந்து அடுக்கியிருக்காங்க. பாருங்கள், ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலைன்னு சொல்லிட்டு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. தையல், தம்பி, தீக்குச்சி, தாமரை, தும்பி. இது அகர வரிசைப்படி சீர் செஞ்சோம்னா தா வரிசைப்படி எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா தா, தா, தீ, அதுக்கப்புறம் தூ, தை இந்த வரிசைப்படி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? தா, தா, தீ, தூ, தை அந்த வரிசை எழுதியிருக்காங்க. பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேலம் மாங்கனி நகரம், ரைட்டு. சிவகாசின்னு என்ன நகரம்னு சொல்லி படிச்சிருப்போம். குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லி படித்ததை நம்ம சிவகாசி. ஓகேவா? முத்து நகரம்னா எதை சொல்லுவோம்? தூத்துக்குடி தான் நம்ம முத்து நகரம் சொல்லி சொல்லுவோம். தூத்துக்குடியை நம்ம என்ன சொல்லுவோம்? முத்து நகரம் சொல்லி சொல்லுவோம். சிவகாசியை குட்டி ஜப்பான்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தப்பு. திருவண்ணாமலை தீபநகரம் ரைட்டு. மதுரைனா தூங்க நகரம் ரைட்டு. பொருந்தாத இணை ஆப்ஷன் பி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், கண், சுடர், சிவப்பு, கௌதாரி. அகர வரிசைப்படி சீர் செஞ்சு எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து காவரிசை எழுதியிருக்காங்க. காவரிசையில் என்ன வரும்னா காவும் கவ்வும் எழுதியிருக்காங்க. அடுத்தது ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சாவரிசையில் சி, சூ வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு காவரிசை, அதுக்கப்புறம் சாவரிசையில் எழுதியிருக்காங்க சி, சூன்ட்டு. அப்போ அடுக்கணும்னா நமக்கு ஆப்ஷன் பி வந்து வரும். கண், கௌதாரி, சிவப்பு, சுடர் அப்படின்னு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க சொல்லியிருக்காங்க. சரியான தொடர் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சொல்லி நம்ம கரெக்டாக எழுதலாம். விடை வகையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்னது? மறைவிடை. மறைவிடைனா என்னது? மறுத்து கூறுற விடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா மறைவிடை, இல்லைனா எதிர்மறை விடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது, பாடம் படிக்கிறாயா இந்த வினாவுக்கு நான் படிக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது என்னது? ஒரு வினாவுக்கு விடையா மற்றொரு வினாவை வந்து நம்ம கேட்குறது தான் என்னென்னா வினா எதிர் வினாதல் விடை. விடைக்கேற்ற வினா வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. அமைக்கலாமா? மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தான் தானியங்கி. என்ன சொல்லலாம்? ஆப்ஷன் சி வந்து சொல்லலாம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியாக எழுப்பலாம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன? நகையும் சதையும் போல. நகமும் சதையும் எப்படி ஒற்றுமையாக தானே இருக்குது, பிரிக்க முடியாது, நெருக்கமான ஒரு பிணைப்பை வந்து ஏற்படுத்துது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோம்னா என்ன வரும்? நமக்கு புயல் வரும், புயல்னு வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கடற்காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சீனா நமக்கு என்ன வரும்? சீப்ரீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கடற்காற்றுன்னு வரும். அடுத்தது டெம்பஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருங்காற்றுன்னு வரும். ஓகேவா? அப்போ இது 3 நமக்கு தப்பு. கரெக்டாக இருக்கிறது என்னென்னா டேண்ட்னோ, சூறாவளி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். தவறான இணையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரம்பரிய எல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. என்ன வரும்? பண்பாட்டு எல்லைன்னு வரும். என்ன வரும்? பண்பாட்டு எல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பாரம்பரிய எல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. தவறான இணை ஆப்ஷன் பி. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. என்னென்னா நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம்னா அதுக்கு இனமாக இன்னொன்று வந்து சொல்கிறதா என்ன சொல்லுவோம்னா இனமொழி விடைன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. உனக்கு கவிதை எழுத தெரியுமா? எனக்கு கட்டுரை தான் எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இணையாக நம்ம ஒரு சொன்னோம்னா அது இனமொழி விடை. நிறுத்தற்குறிகளை அறிஞ்சு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. கூரன் இங்கு வந்தாளா? ஓகேவா? கொஷின் மார்க்கு. வினா வாக்கியங்களுக்கு இடையில கொஷின் மார்க் வரும். அப்போ இங்கே ரைட்டு. நம்ம கூரன் இங்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி வந்து கேட்குறோம். அடுத்தது, அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா? ஓகேவா? கொஷின் மார்க்கு. அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல்.
உயர்திணை அஃறிணை என இருவகை திணிகள் அறிவோம். ஓகேவா, உயர்திணை அஃறிணைன்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் கம்மா யூஸ் பண்ணியிருக்காங்க. வாக்கிய முடிவில் பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு. அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து விளக்க தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். வயிற்றுக்குன்னு சொல்ல மாட்டோம். அதை எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி தான் எழுத்து வழக்கு நம்ம எழுதுவோம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம எழுத்து வழக்கில் எழுதணும்னா நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். சரியான வினா சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் நம்ம கேள்வி வந்து எழுப்புவோம். சரியான வினா சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கொஷின் எப்படி கேட்போம், நெல்லையப்பர் கோவில் எங்கே இருக்குன்னு தான் கேட்போம். அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொறுத்துக. அடி அகரம் ஐ ஆதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதுக்கு என்ன வரும்னா பைங்கூழ். பைங்கூழை நம்ம எப்படி பிரிப்போம், பசும் கூட்டல் கூழ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைங்கூழ் அப்படின்னு வரும். பசும் கூட்டல் கூழ் தான் நமக்கு பைங்கூழ்னு வரும். சரிங்களா, இதோட அகரம் என்ன அப்படின்னா பையி. ஸோ அதால் தான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அடி அகரம் ஐ ஆதல்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முன் நின்ற மெய்த்திரிதல் அப்படின்னா செங்கதிர். இது எப்படி பிரிப்போம், செம்மை கூட்டல் கதிர்னு சொல்லி பிரிப்போம். செம்மை கூட்டல் கதிர்னு சொல்லி பிரிப்போமா. இதில் இந்த இம்மு ஓகேவா, இம்மு அதுக்கப்புறம் இந்த இம்முன்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இங்குன்னு தெரியும். அதனால் நமக்கு முன் நின்ற மெய்த்திரிதல்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இங்கே மெய் இருக்குது இங்குன்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி பாருங்கள், ஆதி நீடல் எது வரும், காரி ரூல் அப்படின்னு சொல்லி வரும். இது எப்படி பிரிப்போம், கருமை கூட்டல் இருள்னு சொல்லி பிரிப்போம். ஓகேவா, கருமை கூட்டல் இருள்னு சொல்லி பிரிப்போம். ஓகேவா, கா கூட்டல் இருள் கார் இருள். இதில் கான்றது குறில், கான்னு சொல்லி நீண்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆதி நீடல் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இனமிகள். இனமிகள் அப்படின்னா பெருங்கொடை எப்படி பிரிப்போம், பெருமை கூட்டல் கொடைன்னு பிரிப்போம். இதில் இக்கு வந்து அதுக்கு இனமாக இன்னு வந்து வந்திருக்கு. அதனால் இதில் என்ன சொல்லுவோம், இனமிகள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3142. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. விதி அப்படின்னா வரி விதிக்கிறது. அடுத்தது இந்த வீதி அப்படின்னா தெருன்னு வந்து சொல்லுவோம். கூற்று காரணம் சரியா தவறா. மண்ணும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். கூற்று ஒன். இப்பாடலை பாடியவர் ஔவையார். ஒன்று சரி. ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் முதுரை போன்ற நூல்களை வந்து இயற்றிருக்காரு. இவ்வடிகள் ஆத்திச்சூடியில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. எதில் இருக்குன்னா மூதுரையில் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ நமக்கு 1 2 சரி 3 மட்டும் தப்பு. கூற்று காரணம் சரியா தப்பான்னு போட்டிருக்காங்க. ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். ரைட்டு. 300 சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளோட வளங்களை நயமாக வெளிப்படுது. இதுவும் ரைட்டு தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சொல்லுக்கு இணையான பொருள் காமம் வெகுளி மயக்கம். காமம் வெகுளி மயக்கமுக்கு கரெக்டான பொருள் என்னென்னா ஆசை சினம் அறியாமை. சொல்லுக்கு இணையான பொருள் ஊழின்னு என்ன படிச்சிருப்போம், யுகம் சொல்லி படிச்சிருப்போம். பொருத்தமான விடை நீ வந்தாய். முன்னிலை பெயர் தான் என்னன்னா நீ வந்தாய் அப்படின்ற ஒரு வினை முற்று. சரியா, இப்போ இதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கூட்டு பெயர்னா யானை கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். முறையான தொடர் அமைப்பை எடுத்து சொல்லியிருக்காங்க. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் படித்தது தான் நம்ம 10th. சாந்தம்னா அமைதி. சாந்தம்னா என்ன வரும், அமைதி. மகத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பு. அடுத்தது தாரணினா உலகம். இரக்கம் அப்படின்னா கருணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4123. ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சூரியன் உதித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உதித்தான்றது உயர்த்தினை ஆண்பாலுக்குரியது. ஸோ இது தப்பு. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், நானும் அவனும் வந்தேன்னு சொல்லிட்டு. நானும் அவனும்ன்றது பன்மை. சரிங்களா, பன்மையில் வந்தால் என்ன பண்ணணும், வந்தோம்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கணும். வந்தோம் தான் முடிஞ்சிருக்கணும். இங்கே என்ன வந்திருக்கு, வந்தேன்னு வந்திருக்கு. ஸோ இதுவும் தப்பு. ஓகேவா. அடுத்தது இங்கே பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் பியை பாருங்கள், மாலையில் சூரியன் மறைந்தது. இதுதான் வந்து கரெக்டு. சூரியன்றது என்னது, அக்ரிணை ஒருமை சொல்லுவோம். அப்போ மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வினைமுற்ற கொன்று முடிஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ நமக்கு கரெக்ட் என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு.
அடுத்தது ஒருமை பன்மை பிழை தான் நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றனர் சொல்லியிருக்காங்க. இதில் பன்மை வந்து வரும். ஓகேவா, தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பி, கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன்றது என்னது? உயர்த்திணை ஆண்பால். கபிலன்றது உயர்த்திணை ஆண்பாலை வந்து குறிக்கும். ஓகேவா, அப்படின்றது இருக்கிறான்ற ஆண்பால் ஒருமை வினைமுற்ற கொண்டே முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து கரெக்டு. இங்கே வந்து இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இது தப்பு. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றனர், இதுவும் வராது. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றது, இதுவும் வராது. ஓகேவா, இது அக்ரிணைக்குரியது. கின்றதுன்னு வந்துச்சுன்னா அக்ரிணைக்கு வந்து வரும். ஓகேவா, இருக்கின்றனன்னு வராது, இருக்கிறதுன்னு தான் இங்கே ஆப்ஷன் சியில் வந்து வரும். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா கபிலன்றது என்னது? உயர்த்திணை ஆண்பால், ஒருமை சொல்லுவோம். அதுவே என்னது? ஒரு வினைமுற்ற கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ என்னது? இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெய்லி 50 கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.